இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் மோட்டோ vlogging யூஸ் பண்ணுற ஒரு ஆக்ஷன் கேமராவோட ரிவ்யூ கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து பூராக இருக்கும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமரா தான். ஸோ இந்த கேமராவில் எனக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். சேனலுக்கு புதுசாக வரேன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் மோட்டோ vlogging யூஸ் பண்ணுற ஒரு ஆக்ஷன் கேமராவோட ரிவ்யூ கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன கேமரானா இதுதான் அந்த கேமரா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க. இது பார்த்தீங்கன்னா SJCAM SJ6 லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் கேமரா. இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 10K to 11K வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. பட் நான் பார்த்தீங்கன்னா இது யூஸ்டு கேமராவை தான் வாங்கினேன். ஜஸ்ட் ஒரு 4Kக்கு வந்து இது OLX வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டேவ் vlogs அண்ட் மோட்டோ vlogs கண்டென்ட் போகிறதுக்காக தான் நம்ம ஆரம்பித்தோம். அதே மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு 5 to 6 மோட்டோ vlog வீடியோஸ் வந்து நான் போட்டிருப்பேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி எல்லாமே வந்து பூராக இருக்கும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமரா தான். ஸோ இந்த கேமராவில் எனக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட புவர் கேமரா குவாலிட்டி தான். ஸோ என்னோட பழைய கிளிப் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுற பாருங்கள், எந்த அளவுக்கு இதோட கேமரா குவாலிட்டி இது இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போவோம். அந்த டைமில் இந்த கேமரா வச்சு நம்மளால் குவாலிட்டியான வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. லோ லைட்லேயும் சரி, ஹை லைட்லேயும் சரி, இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே புவராக இருக்கும். ரெண்டாவது நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புவர் பேட்டரி. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour வந்து டைம் எடுத்துக்குது. பட் அந்த 1 hour நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலும் இதனால் மேக்ஸிமம் ஒரு 20 to 30 minutes தான் நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இதோட பேட்டரி வந்து அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ட்ரைன் ஆகுது. ஓகே, நம்ம யூஸ்டு கேமரா வாங்கினதுனால தான் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சி நான் ஸ்பேர் பேட்டரி ஒன்று புதுசாக ஒன்று வாங்கியிருந்தேன். மூணாவது நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புவர் மைக். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைக்குக்கான போர்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக எல்லா கேமராலையும் பார்த்தீங்கன்னா எது 3.5mm ஜாக் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா Type-C போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இதில் இருக்கிற போர்ட்டோட சைஸ் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரியே வந்து பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதாவது இப்போ ஃபோன் வாங்கும்போது அந்த சார்ஜர் அடாப்டர் கொடுக்காம தனியாக வாங்க சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இவங்க ஒரு டாக்டிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த போர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்களே ஒரு ஹெட்ஃபோன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஒரு ஹெட்ஃபோன் மட்டும் தான் இந்த ஒரு ஜாக் வந்து செட் ஆகும். மற்றபடி நம்ம எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி மைக்கும் வந்து வாங்கி நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த மைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 கிட்ட வருது. கேமரா 4000க்கு வாங்கினேன். இதுக்கான மைக்கு பார்த்தீங்கன்னா 1700க்கு வந்து வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். சரி, வேறு வழியெல்லாம் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறக்கான அமேசான் போய்ட்டு அதில் இருக்கிற ரிவ்யூ கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அங்கே எல்லோரும் சொன்ன ஒரே விஷயம், அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது என்னதான் அந்த மைக் வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் அதோட ஆடியோ வந்து அந்த அளவுக்கு வந்து கிளியராக இருக்காது, ரொம்பவே நாய்ஸியாக தான் வந்து இருக்கும். இதுக்கு வேறு என்னதான் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒருத்தரோட கான்டாக்ட் வந்து கிடச்சிது. அவர் பேர் வந்து அஜய். அவர் வந்து நார்த் இந்தியன் சைடில். அவர் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த கேமராக்கான மைக் அடாப்டர் வந்து அவர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதாவது இந்த போர்ட் சப்போர்ட் பண்ணுற மைக் அடாப்டர். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1250 கிட்ட வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மைக் அடாப்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கேமரா சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அடாப்டர் வந்து இந்த கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் நம்மளால் Type-Cயில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் 3.5mm ஜாக் உள்ள மைக் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா 1250 வந்து அவர்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த SJCAM யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அந்த மைக்கில் வந்து நிறைய இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த அடாப்டர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அவருக்கு வாட்ஸ்அப்பில் போய்ட்டு உங்கள் நேம், அட்ரஸ் அண்ட் அவர் ஜிபேயில் அமௌண்ட் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா வித்தின் 1 வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிரும். அவர்கிட்ட போய்ட்டு சிவாதி டியூபர்னு என் நேம் சொன்னீங்க அப்படின்னா அப்படின்னு தான் கேட்பாரு. ஏன்னா இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவோட என்னோட ரிவ்யூ கமெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இதில் நான் பாசிட்டிவ்னு நான் வந்து எதுவுமே பெருசாக நோட் பண்ணல. மேபி ஒரு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, அதை வேணால் ஒரு பாசிட்டிவாக நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதில் என்ன கொடுமை அப்படின்னா இந்த 10K to 11K ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து பெஸ்ட் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மற்ற கேமரா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள்.
பட் நம்ம ஒரு விஷயம் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு லோ ப்ரைஸில் ஒரு கேமரா வாங்கும்போது அதுக்கு வந்து நம்ம பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் எதிர்பார்க்க முடியாது தான். பட் இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் யாராச்சும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு பேசிக்காக ஒரு கேமரா வேணும் அப்படின்னா நீங்கள் 10K செலவு பண்ணி இதை வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு நீங்கள் 10K அப்படின்னா இன்னொரு 5K எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா பழைய கோப்ரோ வந்து நீங்கள் யூஸ்டு கேமராவாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக 10Kக்கு வந்து இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் நான் வந்து வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே புவர் கேமரா. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கேமராக்கு பதிலாக நான் வேறு ஒரு கேமரா வந்து வாங்கியிருக்கேன். பட் அதில் இன்னும் நான் இந்த மோட்டோ விளாக் வீடியோஸ் நான் வந்து ஷூட் பண்ணல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ ஃபுட்டேஜ் கூட அந்த கேமரா தான் ஷூட் பண்ணிருக்கேன். அது என்ன கேமரா, அந்த கேமரா வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். பை.